அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் நம்ம 11th எக்கனாமிக்ஸில் 8th யூனிட்டாக இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க. இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தூக்கி எறியப்பட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களா, 1757 இருந்து 1813 வரையா, அல்லது 1813 இருந்து 1858 வரையா, இல்லை 5 ஆண்டு திட்டங்களின் இறுதி காலகட்டங்களா? ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாங்களா? முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1813 இருந்து 1858 வரை. இந்த காலகட்டத்தை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அவங்க கச்சா பொருட்களை கொண்டு போயிட்டு அவங்க நாட்டில் தொழில் அந்த இயந்திரங்கள் வழியாக அதை உற்பத்தி செய்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்களுடைய விலையை விட அந்த பொருட்களுடைய விலை மலிவாக இருந்ததால் பாரம்பரியமாக இந்தியாவில் இருந்த கைவினை தொழில்கள்லாம் அழிவை நோக்கி போனது. அதே போல் 1757 இருந்து 813 வரையிலான காலகட்டத்தை வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் நிர்வாகம் ஆங்கில அந்த கிழக்கிந்திய நிர்வாகம் வெற்றி பெற்றது. சரிங்களா? இந்திய தலைவர்கள் இந்த அவங்க இங்கேருந்து கொண்டுட்டு போனாங்க இல்லையா, அதை சுரண்டலுடன் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதே போல் 1858க்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களை நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போயிடலாங்களா? இந்த பாடத்திலே பார்த்தீங்கன்னா 1601 தான் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் சர் தாமஸ் ரோ அவர்கள் ஜஹாங்கீரிடமிருந்து ஒரு தொழிற்சாலை அமைக்க சூரத் நகரில் ஒரு வணிக நிறுவனத்தை அமைக்க அனுமதி பெற்ற வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1614 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. நமக்கு தெரியும், வாஸ்கோடா காமா 1498 கோலிக்கட்டுக்கு வந்திருப்பார். அதற்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுடன் வணிகம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க. 1505 1510 காலகட்டங்களிலே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் ஒரு ஆளுநரை நியமிச்சிருப்பாங்க. இரண்டாவது கேள்வி பாருங்க. பின்வரும் ஜமீன்தாரி முறை தொடர்பான கூற்றுகளில் தவறானதை காண்க. இம்முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உடைமையாளர்களிடமே இருந்தது. வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும். இதில் எந்த கூற்று ஜமீன்தாரி முறை தொடர்பான கூற்றுகளில் தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஜமீன்தாரி முறை தொடர்பான கூற்றுக்களை தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 2 தவறு. அதாவது ஜமீன்தாரி முறை இந்த முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு. தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயத்வாரி முறை. தமிழ்நாட்டில் ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு பின்னாளில் மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், அப்புறம் கூர்க், அதாவது இந்த கர்நாடகாவுடைய கூர்க் பகுதி, கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளுக்கு இந்த ரயத்வாரி முறை விரிவுபடுத்தப்பட்டது. சரிங்களா? அதே போல் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்களிடம் இருந்தது. இதுவுமே ரயத்வாரி முறையில் தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த ரயத்வாரி முறை தான் குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. ஜமீன்தாரி முறையை யார் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் இருக்கார் இல்லையா, காரன்வாலிஸ் 1793 கவர்னர் ஜெனரலாக இருக்கும் பொழுது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்துவார். பின்னாளில் ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குது. இந்த முறையில் நிலச்சுவாந்தார்கள் அப்புறம் ஜமீன்தார்கள் நிலத்தினுடைய சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடிய முழு பொறுப்பும் அவர்களிடம் தான் இருந்தது. அப்போ அந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து வரிகளை வசூல் பண்ணி அரசாங்கத்தில் செலுத்தக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருந்தது. அதை மூன்றாவது பாருங்களேன், இது ஒன்று மட்டும்தான் சரி ஜமீன்தாரி முறை. ஏன்னா அந்த ஜமீன்தாரி முறையில் அந்த ஜமீன்தார்கள் வசூலித்த அந்த வருவாய் பற்றியா அதை 11 பங்காக பிரித்து 11ல் 10 பங்கை அரசுக்கு செலுத்திடுவாங்க.
மீதம் இருக்கக்கூடிய ஒரு பங்கை வந்து அவர்களுக்கான ஊதியமாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை இது எல்லாமே வந்து எனது ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நில உடைமை முறைகள் தான். சரிங்களா? இந்த மகள்வாரி முறையை வந்து இனவாரி முறை அப்படின்னும் சொல்லுவாங்க. மகள்வாரி முறை வந்து எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த மகள்வாரி முறை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராம மக்களாலான ஒரு குழு, அந்த குழு தான் வந்து நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். ஜமீன்தாரி முறையில் வந்து எனது நிலத்துக்கு சொந்தக்காரராக வந்து ஜமீன்தார் இருப்பார். அவர் வந்து விவசாயிகிட்டேருந்து வரியை வசூலித்து கொடுப்பாரு. சரிங்களா? அதாவது அவர் நிலத்துக்கு சொந்தக்காரர் மாதிரி. இதே மகள்வாரி முறையில் வந்து எப்படின்னா கிராம மக்களே ஒரு குழு இருக்கும், அந்த குழு வரியை வசூலித்து அவங்க வந்து அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ரயத்வாரி முறையில் வந்து என்ன அப்படின்னா அந்தந்த நிலத்தினுடைய சொந்தக்காரரே வந்து நேரடியாக வரியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் நேரடி தொடர்பு வந்து ரயத்வாரி முறையில் தான் இருந்துச்சு. மூன்றாவது கூற்று பாருங்க. இந்தியா 1948 ஏப்ரல் 6 தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது. இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதலாகும். ஆன்சர் பண்ணுங்க. மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? இந்தியா வந்து 1948 ஏப்ரல் 6 தான் வந்து தனது முதல் தொழிற்கொள்கையை வந்து அறிவித்தது. கூற்று வந்து மிகச்சரி. இந்த முதல் தொழிற்கொள்கையுடைய முக்கிய நோக்கம் வந்து இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதலாகும். இதுவுமே வந்து மிகச்சரி. அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சாரி, இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் மொத்தம் 6 தொழிற்கொள்கைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? 1948 வந்து முதல் தொழிற்கொள்கை. அடுத்து இரண்டாவது தொழிற்கொள்கை வந்து 1956 ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மூன்றாவது தொழிற்கொள்கை வந்து 1977. நான்காவது தொழிற்கொள்கை வந்து 1980. சரிங்களா? அடுத்து ஐந்தாவது தொழிற்கொள்கை வந்து 1990. ஆறாவது தொழிற்கொள்கை வந்து 1991. சரிங்களா? இந்த 91 தான் எல்பிஜி வந்திருக்கும். சரிங்களா? லிபரலைசேஷன் குளோபலைசேஷன், அந்த உலகமயமாக்கல் இருக்கு இல்லையா, அது அறிமுகமாக இருக்கும் 1991 தொழிற்கொள்கையில் தான். ஓகே, நான்காவது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக. புரட்சி இருக்கு இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. வெண்மை புரட்சி, வெள்ளி புரட்சி, மஞ்சள் புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி, இதனுடன் தொடர்புடையதை வந்து பொறுத்துங்க. பொறுத்தி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? வெள்ளை புரட்சி. வெள்ளை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? வெள்ளை புரட்சி வந்து பாலுடன் தொடர்புடையதான் வந்து என்னது வெள்ளை புரட்சி. வெள்ளி புரட்சி வந்து முட்டை. வெள்ளி புரட்சி வந்து முட்டை உற்பத்தி அதிகரிக்கிறது வெள்ளி புரட்சி. மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கடுகு. இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால். இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால். பசுமை புரட்சி வந்து பொதுவாகவே வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி. இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான். எம்எஸ் சுவாமிநாதன் அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கிட்டத்தட்ட 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் வந்து சிறிது சிறிதாக மாற்றப்பட்டது. புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் வந்து இந்தியாவில் வந்து செயல்படுத்தப்பட்டன. இதுக்கு ஆரம்பமாக என்ன பண்ணுறாங்கன்னா 1960-61 வந்து ஒரு 7 மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் வந்து வழிநடத்தும் திட்டம். சரிங்களா? வழிநடத்தும் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக புதிய தொழில்நுட்ப வேளாண் துறையில் வந்து பயன்படுத்தக்கூடிய முயற்சியானது எடுக்கப்பட்டது. இது வந்து பின்னால் வந்து ஹை ஈல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. HYVP ஹை ஈல்டு வெரைட்டி பிளான்ஸ், அதாவது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டமாகும். சரிங்களா? அதாவது அந்த 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதன் மூலயமா தான் புதிய தொழில்நுட்ப வேளாண் முறையில் பயன்படுத்தப்பட்டு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த திட்டம் மூலயமா தான் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான திட்டம். அடுத்த 5வது கேள்வி பார்த்தலாம். அப்போ ஆன்சர் வந்து 2, 4 3, 4
அடுத்து வந்து 1 2 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் வந்து 4வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். 5வது கேள்வி பாருங்க. 2வது பசுமை புரட்சி திட்டத்தில் வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் எத்தனை சதவீதமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதே போல் இந்த ஹை ஈல்டு வெரைட்டி பார்த்தோம் இல்லையா, அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு வந்து பசுமை புரட்சியில் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. 2வது பசுமை புரட்சி திட்டத்தில் வந்து அடுத்த 15 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் உயர்த்த திட்டமிடப்பட்டது அப்படின்னா 5%லிருந்து 6% உயர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2006 to 7 வந்து இந்தியாவில் இருந்த உணவு பயிர் உற்பத்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2006 to 7 வந்து 214 மில்லியன் டன். அதை வந்து 2020 வந்து 400 டன்னுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 2020 வந்து 400 மில்லியன் டன்களாக உயர்த்துதல். அதை தான் வந்து அந்த 2வது பசுமை புரட்சியில் அடுத்தது வந்து 15 வருஷத்தில் வந்து என்னது 5%லேருந்து 6% உயர்த்துவதற்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. 6வது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக. தொழிற்சாலை கொடுத்துருக்காங்க, அது நிறுவப்பட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? முதல் எஃகு தொழிற்சாலை, இந்தியாவினுடைய முதல் எஃகு தொழிற்சாலை வந்து ஜாரியா அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஜாரியாவில் இருக்கக்கூடிய குல்டி அப்படிங்கிற ஊரில் தான் தொடங்கியிருப்பாங்க. குல்டி முதல் எஃகு தொழிற்சாலை வந்து குல்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி அப்படின்னு சொல்லி 1870 வந்து தொடங்குவாங்க. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1907 டாடா குழுமம் இருக்கு இல்லையா, டாடா குழுமம் வந்து டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் தொடங்குவாங்க. அதற்கடுத்து வந்து 1919 பான்பூர் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து என்னது டிஸ்கோ வந்து ஆரம்பிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் இரும்பு எஃகு, சரிங்களா, பொதுத்துறை இரும்பு எஃகு நிறுவனம் வந்து பத்ராவதி, நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடியது பத்ராவதி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் தான் வந்து என்னது இந்தியாவின் முதலில் நிறுவப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். முதல் பொதுத்துறை நிறுவனம் வந்து எங்கே? பத்ராவதி. அப்போ 4 3 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஏன்னா மற்ற எதுலையுமே கிடையாது. 4 3. அடுத்து முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை வந்து எங்கள் க்ளோஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. க்ளோஸ்டரில் நவீன துணி உற்பத்தி ஆலை. இது க்ளோஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டர் வந்து கல்கத்தாவில் இருக்குது. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டரில் 18 வயசு வந்துட்டா ஆண்களும் பெண்களும் வந்து என்னது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா, ஒரு ஏஜ் வந்துட்டோம்னா 18 வயசுக்கு மேலே ஆகிட்டனாலே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக மாற்றி போடுவோம். அப்போ 18 தான் வந்து என்னது நவீன துணி உற்பத்தி ஆலை துவங்கப்பட்டது. அதே போல் முதல் எண்ணெய் கிணறு, இந்தியாவினுடைய முதல் எண்ணெய் கிணறு வந்து டிக்பாய் எண்ணெய் கிணறு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் தான் இருக்குது டிக்பாய் எண்ணெய் கிணறு. எந்த வருஷம் அப்படின்னா 1889 வந்து முதன்முறையாக எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்டது. தற்பொழுது நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே போல் தற்பொழுது இந்தியாவில் பெரிய எண்ணெய் வயல் வந்து மும்பையில் இருக்கக்கூடியது, சரிங்களா, தி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் தான் வந்து பெருசு. 7வது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக. பொதுத்துறை எஃகு நிறுவனங்களை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. படித்து பார்த்துட்டு பொறுத்துங்க. ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துலாங்களா? 7வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ரூர்கேலாங்கிற இடம் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஒரிசாவில் இருக்குது. ரூர்கேலா வந்து ஒரிசா. இது இங்கே தொடங்கப்பட்ட எஃகு நிறுவனம் வந்து ஜெர்மனி அரசு மூலயமா நமக்கு தொடங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிலாய் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. பிலாய் வந்து ரஷ்யா அரசுடைய உதவி மூலயமா நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து
பெகாரே வந்து எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட். பெகாரே வந்து ஜார்க்கண்ட், இதுவுமே வந்து ரஷ்யா தான். அதே போல் பத்ராவதி நம்ம பார்த்துட்டோம், இந்தியாவுடைய முதல் பொதுத்துறை நிறுவனம் எங்கே? கர்நாடகா. அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? அதே போல் இந்த எண்ணெய் கிணறு பார்த்தோம் இல்லையா, முதல் அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஓஎன்ஜிசின்னுவாங்க. 1956 வந்து ஓஎன்ஜிசி தொடங்கியிருப்பாங்க. அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் வந்து துவங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் அப்படின்ற நகரில் தான் வந்து இந்த ஓஎன்ஜிசி வந்து துவங்கப்பட்டது. சரிங்களா? 1956 வந்து ஓஎன்ஜிசி எங்கே? உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய டேராடூனில். 8வது கேள்வி பார்த்துருவோம். கீழ்கண்ட இணைகளில் உலகளவில் இந்தியா பெற்றுள்ள இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் தவறானதை காண்க. கச்சா சணல் உற்பத்தி முதலிடம், இயற்கை பட்டு தயாரிப்பு 2ஆம் இடம், எஃகு உற்பத்தி 8வது இடம், காகித தொழிற்சாலைகளின் பட்டியல், அதாவது காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் வந்து 15வது இடம். எந்த இணை வந்து தவறான இணை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. தவறான இணை. ஆன்சர் பார்த்துடலாமா? 8வது கேள்விக்கு வந்து கச்சா சணல் உற்பத்தியில் வந்து இந்தியா முதலிடம். சரிங்களா? அதாவது கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. அதே போல் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வந்து வங்காளதேசம். சரிங்களா? பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அவங்க தான் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான். பாகிஸ்தான் பிரிவினை அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. பின்னால் பாகிஸ்தானுக்குள்ளே சண்டை வந்தனால தனியாக வந்து நம்ம பங்களாதேஷை வந்து தனி நாடு ஆகிருக்கோம். இயற்கை பட்டு தயாரிப்பில் வந்து முதலிடம் வந்து சீனா, இந்தியா கிடையாது. இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, முதலிடம் கொடுத்துருக்காங்க, தவறு. இயற்கை பட்டு தயாரிப்பில் என்னது 2வது இடம். சரிங்களா? 2nd பிளேஸ். அப்போ இதுதான் வந்து கொடுக்கப்பட்டதில் தவறானது, ஆப்ஷன் பி. அதே போல் எஃகு உற்பத்தியில் வந்து இந்தியா 8வது இடத்தில் வந்து இருக்குது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் வந்து 15வது இடத்தில் வந்து இருக்குது. அப்புறம் உரத்தொழில் இருக்குது பார்த்தீங்களா, உரத்தொழிலில் வந்து உலகின் 3வது பெரிய தொழில். சரிங்களா? உரத்தொழில் வந்து இந்தியா உலகினுடைய 3வது பெரிய தொழில். இந்தியாவில் வந்து நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழில், அந்த உரத்தொழில் தான் உலகிலேயே வந்து என்னது 3வது பெரிய தொழிலாக இருக்குது. சர்க்கரை உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் தான் இருக்குது. அதாவது அதிகப்படியான மக்கள் சார்ந்திருக்கக்கூடியது வந்து பொதுவாகவே வந்து பருத்தி நெசவு தொழில் தான். அதற்கு அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த சர்க்கரை தொழில் தான். 9வது கேள்வி பார்ப்போம். 58.87% என அதிகளவு அரசாங்க பங்குகளுடன் கூடிய பொதுத்துறை வங்கி எது? ஆன்சர் பண்ணுங்க. ஐம்பத்தி 8.87% என அதிகளவு அரசாங்க பங்குகளுடன் கூடிய பொதுத்துறை வங்கி. ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா? பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து 58.87% கவர்மெண்ட் ஷேரோட இருக்குது. பிஎன்பி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கி. பொதுத்துறை வங்கிக்கு சில எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம்னா ஐடிபிஐ பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே வந்து என்னது பொதுத்துறை வங்கிகள். தனியார் துறை வங்கிகள்னு பார்த்தா கரூர் வைஸ்யா பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்கு, அப்புறம் எஸ் பேங்க், இது எல்லாமே வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, இது எல்லாமே வந்து என்னது தனியார் துறை வங்கிகள். அதாவது அரசாங்கத்தினுடைய பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் தான் வந்து பொதுத்துறை வங்கி. இப்போ நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 58.87% பார்த்துட்டோம். அதே போல் எஸ்பிஐ பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிஐ பேங்க் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.60 ஷேர்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து வச்சிருக்கு. சரிங்களா? 10வது கொஸ்டின் போயிடலாமா? தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு அதிகமாகவும்
5 கோடிக்கு மிகாமலும் இருக்கும் உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 lakhs to என்னது 5 crore. இதற்கு மிகாமல் இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு உற்பத்தி நிறுவனங்கள். சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தான் இந்த மார்ஜின் வச்சுருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறு உற்பத்தி நிறுவனங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள், நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள். குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakhsக்குள்ளே இருந்தால், 25 லட்சத்துக்கு அதிகமாகாமல் 25 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து குறு உற்பத்தி நிறுவனம். 25 lakhs to என்னது 5 கோடிக்குள்ளே இருந்தால், 25 லட்சத்துலேருந்து 5 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சிறு உற்பத்தி நிறுவனம். அதே போல் அந்த தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 5 கோடியிலேருந்து 10 கோடி 5 crore to 10 crores இருந்துச்சுன்னா அது வந்து நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சேவை நிறுவனங்களையும் மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறு சேவை நிறுவனங்கள், சிறு சேவை நிறுவனங்கள், நடுத்தர சேவை நிறுவனங்கள். குறு சேவை நிறுவனங்களுக்கான முதலீடு ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உபகரணங்களுக்கான முதலீடு 10 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் குறு சேவை நிறுவனங்களுக்கு. சிறு சேவை நிறுவனங்களுக்கு வந்து உபகரணங்கள் வந்து 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். 10 லட்சத்துலேருந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும். நடுத்தர சேவை நிறுவனங்களாக இருந்துச்சுன்னா 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். பேங்கிங் பார்த்தோம் இல்லையா? பேங்கிங்கில் வந்து ஒரு 2 விஷயம் நடந்திருக்கும். அதாவது பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 50 கோடிக்கு மேலே 1969 வந்து 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 1969. அதற்கப்புறம் 1980 வந்துட்டு 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட ஒரு 6 பேங்க்கை வந்து நேஷனலைஸ் ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 1980. இந்த 2 தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 19 1969 வந்துட்டு 14 பேங்க்கு வைப்பு தொகை வந்து 50 கோடிக்கு மேலே இருந்தா, அதே இது ஏப்ரல் 15 1980 6 பேங்க் வைப்பு தொகை வந்து 200 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 11வது கேள்வி பார்ப்போமா? கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழிற்கொள்கைக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டி திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது? தொழிற்கல்வி 6 முறை வந்திருக்கு. அதில் எந்த ஆண்டிலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 11வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆப்ஷன் சி 1991 தொழிற்கல்விக்கு பிறகு தான் வந்து என்னது வங்கித்துறை வந்து பன்முக போட்டி திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை வந்து எதிர்நோக்கி வருகிறது. இந்திய பொருளாதாரத்தில் 1991 ஆண்டு வந்து மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்திய பொருளாதாரத்தை வந்து பிரிப்பாங்க 91க்கு பிறகு 91க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பிரிக்கிற அளவுக்கு மிக முக்கியமானது. 69 பார்த்துட்டோம், 80 பார்த்துட்டோம். 12வது கேள்வி பார்ப்போமா? 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிடம் இருந்து தருவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 5 ஆண்டு 5 இயர் பிளான்ஸை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆன்சர் பார்த்தலாமா? 12வது கொஸ்டினுக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வந்து நம்ம இந்த 5 இயர் பிளான்ஸை வந்து எடுத்திருப்போம். சரிங்களா? 12வது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 5வது 5 ஆண்டு திட்டம். இந்த பக்கம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 13வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாங்களா? முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து என்னது? எரடேட் டாமர் மாதிரி. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எரடேட் டாமரா.
எங்கே இருக்குது? 4வதாக இருக்குது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பிசி மகளநோபிஸ் மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து என்னது? மகளநோபிஸ் மாதிரி. 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கீழ். 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து என்னது? காட்கீழ். 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தார் முன்வரைவு. அப்போ 3 4 2 1 3 4 2 1 மாற்றி சொல்கிறோம் இருங்க. 1வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எரடட் டாமர் மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பிசி மகளநோபிஸ் 4 3. ஓகே. அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து கார்கில் 4 3 2 1. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து டிபி தார் முன்வரைவு. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தும் எதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படிங்கலாம் பின்னாடி வரக்கூடிய கேள்விகள் வரும், நம்ம அதில் பார்த்துடலாம். சரிங்களா? 14வது கேள்வி பாருங்க. நாட்டின் வேளாண்மை முன்னேற்றத்தை முதன்மை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்க. வேளாண்மை. கேள்விக்கு ஆன்சரு ஆப்ஷன் ஏ முதல் ஐந்தாண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுறாங்க? முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேளாண்மைக்கு வந்து முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க. வேளாண்மையை ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணோம். அடுத்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து 2வது ஐந்தாண்டு என்ன பண்ணுறாங்க? 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நாட்டின் தொழில் முன்னேற்றத்துக்கு வந்து மேம்படுத்துறது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டமாக வச்சுருந்தாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து என்ன அப்படின்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். சரிங்களா? 3வது ஐந்தாண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் டெவலப்மெண்ட் ஆகணும். அடுத்து வந்து தொழில்துறை வந்து முன்னேற்றம் அடையணும். அடுத்து வந்து என்னது? ரொம்ப ஃப்ரீயாக பொருளாதாரம் வந்து சுதந்திரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுய முன்னேற்றம் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும். இது மூன்றும் முதல் 3 ஐந்தாண்டு திட்டத்தில் வரக்கூடியது. அடுத்தடுத்து வரும்போது நம்ம அடுத்தடுத்த கேள்விகளில் பார்க்கலாம். 4வது கேள்வி பாருங்க. தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கம் 2வது ஐந்தாண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல், திட்ட விடுமுறை காலம், நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் 4ஆம் ஐந்தாண்டு திட்டம், வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதில் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. பதினைந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துலாங்களா? 15க்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தல், அதாவது ஃபஸ்ட்டு வந்து விவசாயம், 2வது வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தல் நோக்கம், 2வது கரெக்டு. சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம், திட்ட விடுமுறை காலம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை. அடுத்து நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல், நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் வந்து என்னது? 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேளாண்மை தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கான முன்னுரிமை, ரெண்டுமே வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் ரெண்டுமே கொண்டு வந்தது வந்து 5வது ஐந்தாண்டு திட்டம். திட்ட விடுமுறை காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 அந்த காலகட்டங்களில் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1961 முதல் 66 காலகட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த 66ல் என்ன ஆகுதுன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும். சரிங்களா? இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில் அடைஞ்சிடும். இந்த காரணத்தால் வந்து ஓராண்டு திட்டங்களாக அது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு விடுவாங்க. 66 to 67, 67 to 68, 68 to 69 3 வருஷமாக வந்து ஒரு திட்ட விடுமுறை காலம். அதாவது ஐந்தாண்டு திட்டங்களாக போடாமல் ஓராண்டு திட்டங்கள் போடுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த ஒவ்வொரு வருஷமும். சரிங்களா? திட்ட விடுமுறை காலத்தில் வந்து வேளாண்மை சார்ந்த மற்றும் தொழில்துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது திட்ட விடுமுறை காலத்தில். ஓகே, 16வது கொஸ்டின் பார்ப்போமா? முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 5வது ஐந்தாண்டு திட்டமா, 6வது திட்டமா, 7ஆ இல்லை 8வது ஐந்தாண்டு திட்டமா? 5ஆண்டு திட்டங்கள்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. 16வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் 7வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தொழில்துறை மற்றும் வேளாண்மை தொழில்
மற்றும் சுரங்க தொழிலுக்கான முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டது. அந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 4.8% வளர்ச்சி பெற்றது. அதாவது அவங்க பிளான் பண்ணது இலக்கு வந்து 4.4, பட் வெற்றி வந்து 4.8, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. அந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய முன்வரைவு? டிபி தார். நம்ம பொறுத்தவரை பார்த்தோம் இல்லையா, டிபி தார். அது மட்டும் இல்லாமல் இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கைவிட்டுருவாங்க. ஏன்னா 74 to 79 சரிங்களா பிளானிங் இயரு. ஆனால் 78லே வந்து அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சதுனால 78லே வந்து முன்னாடியே முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து 78க்கு பிறகு 78 to 79 அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வருஷ காலத்துக்கு வந்து சுழல் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க. சரிங்களா, 17வது கேள்வி பார்ப்போம். 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்ட 5ஆண்டு திட்டம் எது? (2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை வந்து 15% குறைக்கிறது தான் குறிக்கோளாக வச்சிருந்த திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் தான் இதை வந்து பிளானாக வச்சுருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய இலக்கு வந்து 8%, ஆனால் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆனது 7.2% மட்டும்தான். சரிங்களா, 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஐந்தாண்டு திட்டம் நம்ம பார்த்துருப்போம். என்னது, பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னுரிமை வழங்கிய திட்டம் வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சரிங்களா, 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 10வது ஐந்தாண்டு திட்டம் நம்ம பார்த்துட்டோம், வறுமையை வந்து 2012 15% குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 11வது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து வந்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்குது, அதை பற்றி கேள்வி பின்னாடி வருதான்னு பார்ப்போம். 18வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்களேன், விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது? இப்போ தான் சொல்லிட்டோம், 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 18வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 11வது ஐந்தாண்டு திட்டம். முன்னாடி தானே சொன்னேன், விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டம். 19வது கேள்வி, திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவின் மனித குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. HDA இருக்கு இல்லைங்களா, மனித மேம்பாட்டு குறியீடு, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திட்டக்குழு வந்து ஆண்டு அறிக்கையில். 19வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா. அதாவது HDI மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 188 நாடுகள். சரிங்களா, 188 நாடுகளில் வந்து 1980 இந்தியாவினுடைய மனித வளர்ச்சி குறியீடு வந்து என்னது அதிகமாக ஆரம்பிக்குது. வளர்ச்சி குறியீடு வந்து 1980 to 2011 வரை வந்து என்னது குறிப்பிடத்தக்க அளவில் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1981 வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி குறியீடு 0.42%. சரிங்களா, சாரி 1981 0.302 இருந்துச்சு மனித வளர்ச்சி குறியீடு. இதுவே 2011 வந்து பார்த்தீங்கன்னா 0.472 இருந்திருக்கு. சரிங்களா, 2011 0.472. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2015 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 வந்துட்டு 0.624. 2015 0.624. 2014 2014ஆம் ஆண்டில் வந்து இந்தியாவுடைய தரவரிசை வந்து 131. கிட்டத்தட்ட 188 நாடுகளில் 2014 வந்து இந்தியாவுடைய தரவரிசை மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து
131வது இடம். அதே போல் 2016ஆம் ஆண்டில் வந்து இந்தியாவினுடைய இடம் வந்து 131வது இடத்துல தான் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? 12வது திட்டம் சொல்லல. 12வது திட்டம் வந்து அதுவுமே விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஆன்சர் மாற்றி சொல்லிட்டணும். 18வது கேள்விக்கு விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 18வது கேள்விக்கு வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? சாரி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. சரிங்களா? விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது ஐந்தாண்டு திட்டம் விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி. சாரி, 18 ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 18க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 11வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஆப்ஷன் டி கிடையாது. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 மனித மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில், HDIன்னு சொல்லிட்டு 3 நாடுகள் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கேட்டிருக்காங்க. 20வது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னது? நார்வே. எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.949. அடுத்து செகண்ட் இடத்துல ஆஸ்திரேலியா. அவங்க எவ்வளவு? 0.939. சுவிட்சர்லாந்து 0.939. சரிங்களா? இதான் வந்து ஐநாவுடைய முன்னேற்ற மனித முன்னேற்ற அறிக்கையின்படி முதல் 3 இடத்துல உள்ள நாடுகள் நார்வே, ஆஸ்திரேலியா, அப்புறம் சுவிட்சர்லாந்து. ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.